எண்ணெய் ஊற்றிக்கணும். சோம்பு, கடுகு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்து நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். தண்ணி, தேவையான அளவு தண்ணி, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா தாளித்து விட்டுக்கலாம். அடுத்தது நெய் ஊற்றிக்கலாம். நெய் 2 ஸ்பூன். அடுத்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு ரெடி. அடுத்தது சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். தக்காளி சாதம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.